பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பிரம்மமாம் தனை மறந்த பேதமை ஏ அஞ்ஞானம் பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். பிரம்மமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம் பரன் இலை காணோம் என்று பகர்தலே ஆவரண மூடல் நரன் ஒரு கருத்தால் சீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். இப்ப முதல்ல மூத்த அஞ்ஞானம், முதல் அஞ்ஞானம், நம்ம வீட்டுல மூத்த மகன் மூத்த மருமகள் என்று சொல்வது போல நம்மளுடைய முதல் அவஸ்தை என்ன அப்படின்னா இந்த அஞ்ஞான அவஸ்தை தான். தன்னை அறியாத ஒரு நிலை, தன்னை நான் யார் என்று அறியாத நிலை. அதை எவ்வாறு இங்க ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார் என்றால், பிரம்மமாம் தன்னை மறந்த, நான் பிரம்மமாக இருக்கின்றேன், நான் பிரம்மம் என்ற அந்த சொரூப நிலையை மறந்து இருக்கக்கூடியதுக்கு அஞ்ஞானம் என்று அர்த்தம். இன்னும் நமக்கு எளிதாக புரிய வேண்டும் என்றால், இந்த பிரம்மம் என்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சில வருடங்களாகத்தான் தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்மளுடைய சொசைட்டில உங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பிரம்மம்னா என்ன அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 பேர்த்திட்ட போய் பிரம்மம்னா என்னன்னு கேளுங்க. அவங்க ஒரு சில பேர் இல்ல ஒரு பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. யாருக்கு இது நீங்க ஒரு 10 பேரை எடுத்து பிரம்மம்னா என்னங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன அவங்களுக்கு தெரிஞ்சது பிரம்மா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல வேற என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கும் தெரியல, கேட்டு பார்த்தா தான் தெரியும். கேட்டு வேணா நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்க யார் என்னென்ன வித்தியாசமான பதில்கள் சொல்றாங்க பிரம்மம்னா என்னன்னு. அப்ப பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது, அது என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள் அல்லவா. நம்ம கேட்டோம்னா தெரியாதுல்ல பல பேருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னா இதெல்லாம் படிக்கிறதுனால இங்க ஒருத்தர் சொல்றதுனால நிறைய விஷயம் கேட்கறதுனால இப்படி ஏதோ ஒண்ணு இருக்குது, அது என்னன்னு கூட நமக்கு முழுசா அனுபவம் இல்லைன்னாலும் ஏதோ ஒண்ணு இருக்குதுன்ற வார்த்தை, இந்த பதத்துக்கான ஒரு புரிதல் நமக்கு இருக்குது. இதுதான் போல இருக்கு, இப்படி சொல்றாங்க. இப்ப எப்படி நம்ம தைஜசன் விஸ்வன் அப்படின்னு சொன்னா, இந்த அபிமானி சூட்சும சரீர அபிமானி ஸ்தூல சரீர அபிமானி. இப்ப தைஜசன் என்ற வார்த்தையை போய் யார்கிட்ட கேட்டோன்னு வச்சுங்களேன், யாருடைய பேர் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படி யார் எந்த நபர் எங்க இருக்காரு எங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரை பார்த்தா யாருடைய ஒரு பேர் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி பிரம்மங்கிற ஒரு நம்ம கேட்டோம்னா பல பேருக்கு என்ன இருக்காது, இது என்னன்னே தெரியாது. அப்ப என்னவென்று தெரியாத நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அந்த நிலைக்கு பேர் தான் மூத்த அஞ்ஞான நிலை. தான் யாருன்னு பேதமை என்றால் உண்மை எதுவோ அதை விட்டு வேறொன்றை நாம் நினைத்துக் கொள்வது, இருப்பதை விட்டு இல்லாததை நினைத்துக் கொள்வதோடு பேதமை, அறியாமை. அதான் பிரம்மம் என்று அந்த தன்னுடைய சொரூபத்தை மறந்த நிலை, அது மூத்த அஞ்ஞானம்.
அப்ப அந்த மறந்த நிலை அந்த இதை மறந்துட்டாலே நம்ம மாயையோடைய முதல் ஸ்டேட்டான அதுல அவித்யால இருக்கிறோம் நாம அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, பரன் இல்லை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல். பரன் என்றால் இந்த பிரம்மம் தான். மீண்டும் அதற்கு வேற ஒரு பதத்துல சொல்றார், எக்ஸ்பிளைன் பண்றார். பரன் என்றாலும் பிரம்மம் தான். பிரம்மம் இல்லை, பிரம்மம் காணோம் என்று பகருதல். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன பிரம்மத்தை பத்தி தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் பிரம்மம் இருக்குதாங்கன்னா, அப்படி ஒண்ணும் தெரியலீங்களே, எனக்கு இல்லையே அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அது தெரியாததுனாலயோ எதனால அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன், என்னுடைய ரூம்ல ஒரு நாய்க்குட்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹால்ல நான் இங்க இருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரிகிறது இங்க ஒரு நாய்க்குட்டி இல்ல. நான் தெரியாதுன்னு என்ன சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஹால்குள்ளேயே இருக்கிறேன். இப்ப உங்க வீட்டுல இந்த நேரத்துல யாராவது ஒரு வீட்டுல நாய்க்குட்டி இருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியாது, இருக்கலாம், இல்ல எனக்கு தெரியாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா இல்லையா? அப்ப அது போல இந்த பிரம்மம் என்பது இல்லை என்றோ தெரியாது என்றோ நாம் சொல்லுகிறோம் என்றால், அப்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த மறைப்பை தான் ஆவரணம் என்று சொல்லுகின்றோம். இப்ப நான் என்னுடைய ரூம்ல இல்லாம நான் இங்க உங்க ரூமுக்கு பார்த்துட்டு அங்க நாய்க்குட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அது சரி. பார்க்காமலே நான் இல்லைன்னு சொன்னா அது தப்பா போயிடும். கரெக்டா இல்லைங்களா? அது போல இந்த பிரபஞ்சத்துல நமக்குள்ள வெளியே எங்கனாலும் சரி, இந்த பிரம்மம்ன்ற ஒரு வஸ்து, பிரம்மம்ன்ற ஒரு தன்மைக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம் என்றால் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இல்லை என்றால் நம்ம எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எக்ஸ்ட்ரீம் எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி ஒன்னே இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, நம்ம எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நம்ம என்ன சொல்றோம்? தெரியல. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண, அதுக்கு மேல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். அப்ப தெரியலன்னு சொல்றதும் இல்லை என்று சொல்வதும் இந்த அஞ்ஞானத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற இந்த மூடலான ஆவரணம். ஏன்னா அஞ்ஞானத்தோட கூறு தான் ரெண்டு. அதுதான் ஆவரணம் விக்ஷேபமாக அடுத்து வருகிறது. தன்னை மறந்த நிலையினாலே நமக்கு என்ன அர்த்தம்னா அங்க ஆவரணமா இருக்கு. கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா ஒரு குரூப் என்ன சொல்லுது? கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுது. கடவுள் எப்படி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க? அவங்க என்ன மேல லோகத்தையோ இல்ல இந்த பிரபஞ்சத்தோடைய எல்லா எக்ஸ்ட்ரீம் எல்லா கிரகத்திலையும் போய் பார்த்துட்டு வந்தாங்களா? இல்ல. ஆனா அவங்க எப்படி அவ்வளவு ஆத்தன்டிக்கா சொல்ல முடியுது இல்லைன்னு? அவங்க இல்லைன்னு சொல்றதே ஒரு முழுமையான அறிவு கிடையாது, ஒரு அறகுறைவான அறிவு. ஏனென்றால் அவர்கள் அனைத்திலும் சென்று ஆராய்ச்சி செய்ய முடியாது. தெரியல அப்படின்னு சொன்னாலுமே அவர்கள் ஆராயாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணு முழுமையாக அறிவினால் ஆராய்ச்சி செஞ்சிருக்கணும், அல்ல அனுபவப்பட்டிருக்கணும். இது ரெண்டுல இருக்கணும். அது இல்லாட்டினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆவரணத்தினால இல்லை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல். அதாவது பிரம்மம் என்பது ஒண்ணு கிடையாது. பிரம்மம் அப்படி இருந்தா எனக்கு விளங்கணுமே. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நாஸ்தி நபாதின்னு ஒரு பாடல்ல பார்த்திருப்போம். பிரம்மம் கிடையாதுங்க. சரி, நீங்க இருக்கிறதா இருந்தா எனக்கு தெரியணும்ல. கடவுள் இருக்கிறாரா இருந்தா என் கண்ணுக்கு தெரியணும்ல, எங்க இருக்காருன்னு நான் பார்க்கணும்ல. இப்ப என் கண்ணுக்கு தெரியல இல்ல, எனக்கு விளங்கவில்லை என்பதனால் அது இல்லை என்று பொருளாகாது. அதுதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. எனக்கு விளங்கவில்லை, எனக்கு புரியவில்லை என்பதனால் அது இல்லை என்றோ நாம் சொல்லிவிட முடியாது. எனக்கு விளங்கவில்லை என்பதனால் எனக்கு தெரியாது என்றும் நாம் என்ன பண்ண முடியாது? முழுவதுமாக சொல்லிவிட முடியாது. அப்படி இரண்டாவது ஸ்டேட்டாக நாம ஆவரணமான அந்த மூடல் ஸ்டேட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, நரன் ஒரு கருத்தால் சீவன் நான் என முளைத்தல் தோற்றமாம். நரன் என்றால் மனிதன். இப்ப நம்மள மனிதன் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவன், நான் ஒரு சொசைட்டில ஒரு பர்சன், அல்லது நான் ஒரு ஜீவன், நான் ஒரு கர்த்தா, நான் அதை கர்த்தா, நான் போக்தா. அதாவது
இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டு நாம் அனைத்தையும் நான் 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 என்று எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே ஜீவன்ற தன்மைக்கு வந்து விடுகிறது. ஏனென்றால் பிரம்மம் என்று தன்னை மறந்து விட்டாலே நமக்கு அது எப்படி வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் நம்மளுடைய பாடி பேஸ்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்ப நம்ம யதார்த்தமாக நம்மளை வந்து உடல் சார்ந்துதான் நம்மளை காக்னைஸ் பண்றோம். நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், என்னுடைய பேர் இது, நான் ஒரு மனிதன், கரெக்டா இல்லையா? நான் ஒரு ஜீவன். அப்ப தன்னோட உண்மையான தன்மையை மறந்து வேற ஒன்றை நான் என்று கருதுவது எல்லாமே விக்ஷேபம் அப்படிங்கிறார். நரன் ஒரு கருத்தால், நரன் என்றால் நான் ஒரு மனிதன், நான் ஒரு சரீரத்தில் உடையவன் அப்படின்ற ஒரு கருத்தினால் ஜீவன் நான் என முளைத்தல், நான் ஒரு ஜீவன் என்று நம்மை நாம் அறிதல், அதற்கு பேர் தான் விக்ஷேபம். இந்த விக்ஷேபம் வர்றதுக்கு காரணம் ஆவரணம். ஆவரணத்துக்கும் விக்ஷேபத்துக்கும் காரணம் மாயை, அதாவது அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் எப்படி வந்தது என்றால் அதற்கு பேர் அனாதி என்று சொல்லிவிடுகிறோம். அனாதின்னு அது எப்ப வந்ததுன்னு தெரியல, எப்படியோ நம்ம மறந்துட்டோம், அவ்வளவுதான். ஏன் மறந்தோம், எப்படி மறந்தோம்னு தெரியல. நான் யார் என்பதை நான் மறந்ததுனால இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு நடக்குது. இப்ப மறந்ததுல இருந்து நடக்கக்கூடியதை தான் நம்ம பிரிக்க முடியுதே தவிர, ஏன் மறந்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு போனோம்னு வச்சுங்களேன், அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. சோ நம்ம அதுக்கு அடுத்து பார்ப்பது வந்து குறவன் வாக்கியத்தால் தன்னை கூறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். குறவன் என்றால் குரு, குருவின் வாக்கியத்தால் தன்னை கூறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் கேள்வி ஞானம். இப்ப நாம படிக்கிறோம் பாத்தீங்களா, இதெல்லாமே என்னது? பரோட்ச ஞானம் தான். நாம் அறியாததை அறிந்து கொள்ள முயற்சி செய்து அந்த அறிவை அடைவது கேள்வியினால், படிப்பதினால், குருவின் வாக்கியத்தினால். குறவன் என்றால் குருநாதர், குருநாதரோட உபதேசத்துல சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு, சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு, ஞானத்திற்கும் முக்திக்கும் மோட்சத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்டு அந்த அறிவை பெற்றுக்கொள்வது வெறும் அறிவாகத்தான் இருக்குது. இப்ப நம்ம தத்துவ போதம் படிச்சோம், பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சிருக்கோம், இன்னைக்கு கைவல்ய நவநீதம் படிக்கிறோம். இப்ப இதுல நிறைய புது புது சப்தங்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த சப்தங்களுக்கு உண்டான அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள போய் பதிவாயிருக்கு, கரெக்டா இல்லையா? இந்த மாதிரியான அறிவு நாலேஜ் உள்ள போய் பதிவாயிருக்குது. ஆனா எத்தனை தடவை நம்ம பிரம்மம்னு கேட்டாலோ ஆத்மான்னு கேட்டாலோ அதை நம்ம உணர்றோமா? நம்ம உணர்றோமா? மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது, இது இப்படி இப்படின்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து பிரம்மமா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு புரியல. ஆனா நீங்க சொல்ற இந்த சரீரம் சொல்றீங்க, சூட்சும சரீரம் சொல்றீங்க, காரண சரீரம் சொல்றீங்க, இது அப்படி இதெல்லாம் விளக்கெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அது புரியல. அது புரிஞ்சிருந்தாதான் நீங்க ஞானம் ஆயிருப்போம்ல நம்ம எல்லாருமே. அப்ப நமக்கு அறிவில் விளங்குகிறது, ஆனா அது உணர்வாக, நான் அந்த உணர்வாக இருக்கிறேன் என்ற அந்த ஒரு முழுமையான ஒரு மாற்றமோ நமக்குள்ள ஒரு அந்த உணர்வு ஏற்படாமல் இருக்கிறது, அனுபவம் ஏற்படாமல் இருக்கிறது. சோ அந்த அறிவுக்கு தான் பரோட்ச ஞானம் என்பது, கேள்வி ஞானம் என்ற அர்த்தம். ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க, தியரட்டிக்கலா படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க போய் ஒரு மெடிக்கல் டாக்டர் வந்து ஒரு 5 வருஷம் படிச்சு தெரிஞ்சாலும் அவர் 1 வருஷம் அதை பிராக்டிஸ் பண்ணாதானே, அதை அப்ளை பண்ணாதானே, ஓ இது இப்படி வருது, இது அப்படி வருது, ஓ இந்த இடத்துல ஆர்கன் இருக்கு, இந்த இடத்துல ஸ்டொமக் இருக்குது, இந்த இடத்துல இன்டெஸ்டைன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பிராக்டிக்கல் எக்ஸாம்ல தானே புரிஞ்சுக்கிறாங்க. தியரட்டிக்கலா உட்காந்து நம்ம படிக்கிறது ஒண்ணு, பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இப்ப நம்ம அது எல்லாமே உள்வாங்குறோம் என்னென்ன இருக்குன்னு. ஆனா உள்வாங்கும் போதே அந்த நேரத்துல நம்ம அதை நமக்குள்ள அப்ளை பண்ணோம்னா அதுவே அனுபவமா மாறும். ஆனா நமக்கு அந்த அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வராததுனால இப்ப உள்வாங்கிட்டு இருக்கோம்ல. இப்ப ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சரீரம்னா என்ன, மனம்னா என்ன, புத்தினா என்ன, பிரம்மம்னா என்ன, கடவுள் இருக்காரா இல்லையா, லோகங்கள், இத பத்தின எல்லா அறிவும் நமக்குள்ள போகுது பாத்தீங்களா. இந்த அறிவுகள் உள்வாங்குவதற்கு பேரு, அதுவும் குருவின் மூலியமா உள்வாங்குவதற்கு பேரு தான் என்னது? பரோட்ச ஞானம். தன்னை பற்றி அறியக்கூடிய ஞானம், பிரம்மத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு ஞானம். மோட்ச சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஞானத்திற்குண்டான சாஸ்திரங்களை அறிந்து கொள்வது குருவின் மூலியமாக, அந்த அறிந்து கொள்வதற்கு பேர் தான் பரோட்ச ஞானம். அது மட்டும் இல்ல, இந்த ஏற்கனவே சொன்ன இந்த விக்ஷேபம், மூடல்,
அஞ்ஞானம், இது 3 சம்சாரத்துக்கு காரணம். நம்மளை மீண்டும் மீண்டும் பந்தப்படுத்தி பிறவிகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு அசுத்த மாயையினால் உற்பத்தி ஆவது எது? அஞ்ஞானமும் ஆவரணமும். முளைத்தலான விக்ஷேபமும். விக்ஷேபத்துல 2 வருது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சுத்தமாய அசுத்தமாய என்று சொல்லுகிறோம். இப்ப இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 அசுத்தமா, இதுக்கு அடுத்து பாக்குறதெல்லாம் சுத்தமாயை. இப்ப பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல், இது 4ம் பந்த நிவர்த்திக்கு காரணம். மேலே சொல்லப்பட்ட அஞ்ஞானம், மூடல், ஆவரணம், அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், இது 3ம், மூடல், முளைத்தல், இது 3ம் பந்தத்துக்கு காரணம். நாம இப்ப இயல்பா நாம இருக்கிறது எல்லாமே இந்த பந்த காரணத்துக்குள்ளதான் இருக்கிறோமே தவிர இன்னும் பந்த நிவர்த்தி காரணத்துக்குள்ள இப்பதான் என்ட்ராகி கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அனுபவங்கள் இந்த 7 நிலைகள்ல எங்க இருக்கிறோம் என்றால், இந்த பரோட்ச ஞானம்ங்கிற இந்த ஸ்டேட்ல கம்ப்ளீட் ஆயிட்டம்லாம் கிடையாது. கம்ப்ளீட் ஆகாம இதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த விக்ஷேபத்துக்கும் இதுக்கும் நடுவுல மாறி மாறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். இந்த பரோட்ச ஞானம் முழுமையா அடைஞ்சா, ஓ இதுதான் ஞானம்னு சொல்றாங்களா? அதீத சாஸ்திரம் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, ஓ இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு புரியணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவா மாறணும். புரியாம அதுவா மாறுங்க, நீ அதுவா இருக்கிறன்னு யார்கிட்ட போய் சொன்னு வச்சுங்க, என்ன பைத்தியக்கார மாதிரி ஒரு அதுவா இருக்கிறேன்னு சொல்றாரு. தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு அதுதான் காரணம், அதான் அர்த்தம். அதுவா இருக்குன்னா என்னத்தை சொல்றாரு? நான் எப்பயும் நானா தானே இருக்கிறேன், அதான ஆரம்பத்திலே கேட்கிறாரு. அவனை அறியாதவர் யாரா இருக்காங்க, தன்னை அறியாதவர் யாரா தரணியில் உண்டோ அப்படின்னு ஒரு பாடல்ல வருது இல்ல. தன்னை அறியாதவர் யாராவது அவங்கள அறியாம இருப்பாங்களா குருஜி அப்படின்ற மாதிரி நம்ம அறியாம இருப்போமா? ஆனா அங்க அவர் என்னை நான் அறிவது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வேற, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் வேற. அதுபோல ஒவ்வொன்றுக்கும் சரியான அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது. எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது உலகம்? கடவுள் என்றால் யார்? இறைவன் என்றால் யார்? இந்த லோகங்கள் என்ன இருக்குது? எத்தனை லோகங்கள் இருக்குது? இந்த ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய இந்த வேத வாக்கியங்கள் தான் கர்மத்தையும் போதிக்கின்றது. வேதாந்தங்கள் ஞானத்திற்குண்டான போதனைகளை கொடுக்கின்றது. எல்லாம் கலந்துதான் இந்த சாஸ்திரத்துல இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது, தெரிந்து கொள்வது. ஞானத்திற்கு முக்தி அடைவதற்கான வழி என்ன? அதற்கு குருவின் மூலியமாக பெறுகின்ற ஞானம்தான் பரோட்ச ஞானம். நேரடியாக நாம் அறியக்கூடிய ஞானம். இப்ப நம்ம சொர்க்கம் பத்தி கேள்விப்படுறோம், நரகத்தை பத்தி கேள்விப்படுறோம். நம்ம போய் நேரா பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா எதை வச்சு நம்ம அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு வரோம்? சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்றதுனாலே நம்ம நம்புறோம்னா சாஸ்திரத்தின் மேல இருக்கக்கூடிய ஸ்ரத்தை அது சரியாகத்தான் சொல்லுது. அது ஏன் சரியாதான் சொல்றோம்? அது இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஏன் அதை இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு நம்ம அதை நம்புறோம்? இப்படி கேட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன். இப்ப நடுவுல நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் என்ன பண்றாங்க, இந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்ந்து அது கடைசியாக சொல்லக்கூடிய அந்த இறுதி சத்தியமான அந்த பிரம்மத்தை உணர்ந்ததினால் அது மெய்யா இருக்குது. இறுதி சத்தியம் மெய், அதுல மாற்று கருத்து இல்ல. அது மெய்யா இருக்கிறதுனால மற்ற அனைத்தும் மெய்யாகத்தான் இருக்கும். அது சொல்லக்கூடிய மற்ற அனைத்தும் என்னவா இருக்கும்? என்னோட பிரத்யக்ஷ அனுபவம், நான் அதுவா இருக்கிறேன், பிரம்மமா இருக்கிறேன் அப்படிங்கிறது, அது சொல்லக்கூடிய மனம், புத்தி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அதெல்லாம் கரெக்டா இருக்குது. சாஸ்திரம் சொல்ற விஷயம் இப்ப இதெல்லாம் கரெக்டா இருக்குது. என்னுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுனால அது சொல்லக்கூடிய பல விஷயங்கள், மற்ற விஷயங்களும் அதுவும் சரியாகத்தான் இருக்கும்னு அதை நாம என்ன பண்ணிக்கிறது? ஒரு அறிவாக எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் முக்கியம். ஏன் நீங்க போனீங்களா? நீங்க வைகுந்தம் போனீங்களா? நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்களா? நீங்க நரகத்துக்கு போனீங்களா? சொர்க்கத்துல எப்படி இருக்கு, நரகத்துல அப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் வேதத்தை இறைவனே நேரடியாக கொடுத்ததாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கான அர்த்தம் பார்ப்போம். பிரம்மம் வடிவமாகிய தன் நிஜ வடிவத்தை மறந்திருப்பதே அஞ்ஞானமாகும். நம்மளுடைய உண்மையான சொரூபம் எது என்பதை மறந்திருப்பதுதான் அஞ்ஞானம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துட்டும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட இதை கேட்கறேன்னு சொல்லி கேட்காம ஜென்ரலா கேட்டு பாருங்க. பிரம்மம்னா என்ன, ஏதோ சொல்றாங்க, உனக்கு எதுவும் தெரியுமான்னு. பல பேருக்கு அப்படி தெரியவே இல்லைன்னா, அப்படி தெரியவே இல்லை, ஆனா அவங்க சொசைட்டில பெரிய ஆளா இருப்பாங்க, நிறைய பக்திமானா இருப்பாங்க,
டெய்லி பூஜை பண்றவங்களா இருப்பாங்க, டெய்லியும் கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளா இருப்பாங்க, இல்ல நல்லவங்களாக கெட்டவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் தானே அவங்க. ஆனா அவங்க எல்லாருமே எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அஞ்ஞானத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாமெல்லாம் எப்படி தெரியுமா, நீங்க எல்லாம் அஞ்ஞானத்துல இருக்கிறோம் தெரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள். புரியுதா இல்லைங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். நான் முட்டாளா இருக்கிறேனே தெரியாம முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். அவர்கள் ரொம்ப சின்சியரா இந்த உலக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் நான் வீடு கட்டணும், குடும்பத்துல பொறுப்பு இருக்குது, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும். அவங்களும் மோட்சத்துக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஏதோ பண்றாங்க. ஆனா அது என்ன பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம, நான் யாருன்னு தெரியாம அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் என்னது அஞ்ஞானத்துல தானே வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லைங்களா? எதை நோக்கி போகிறோம் என்று தெரியாமல் அனைவரும் மிகவும் வேகமாக இந்த வாழ்க்கையை ரொம்ப ஸ்பீடாக அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வாழ்கிறார் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. அப்படி தெரியாததை தான் நான் அஞ்ஞானம் என்று சொல்லுகிறேன். அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸா இருக்கட்டும் உலகத்துல, உலக லெவல்ல அவங்க என்னது ஓகே, சொசைட்டிங்கிற ஆங்கிள் மேபி அவங்க பக்குவமா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எல்லாமே தவிர தன்னை பற்றி பிரம்மத்தை பற்றி அறியவில்லை என்றாலும் அவர்கள் அஞ்ஞானத்தில் வாழ்கிறார்கள். முழுவதுமாக இந்த அஞ்ஞானம் விலகியதா என்றால் கிடையாது. ஆனா அஞ்ஞானம் ஒன்று இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப அதை விளக்குவதற்குண்டான ஒரு முயற்சியாலதான் அஞ்ஞானம் இருக்குது. அந்த அஞ்ஞானத்தினாலதான் எனக்கு ஆவரணம் இருக்கு, அந்த ஆவரத்தினாலதான் எனக்கு விக்ஷேபங்கள் வருது, இந்த விக்ஷேபம் தான் இந்த உலகமா இருக்குது. இதெல்லாம் இப்ப என்ன பண்றோம், ஓ இப்படி எல்லாம் இருக்குதா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம ஆரண்டி பண்ணிக்கிட்டே வரும்போது இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இதைத்தான் பரோட்ச ஞானம். இதை நாம் அறிந்து கொள்வதற்குண்டான இதெல்லாம் இன்னும் முடிவடையல. நீங்க பிரம்மங்கிறத அறிவு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது ஓரளவுக்கு முடிவாகுது. சிரவணம் என்று சொல்வோம், பரோட்ச ஞானத்தை சிரவணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட்பது, இந்த அறிவுகளை உள்வாங்கிக் கொண்டே இருப்பது. சோ இப்ப நாம எல்லாருமே இந்த பரோட்ச ஞானங்கிற ஸ்டேஜ்ல தான் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்லது.